சரவணா உன்னைக்கே தந்தை இருக்க வேண்டிய என் நாட்டு மக்களை நீங்க கொடுத்து காப்பாற்றி அருள்புரிய வேண்டும் முருகா. எங்க இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அழைத்தவுடன் ஒரு ஓடி வரக்கூடிய அந்த முருகனுக்காக அந்த குமரனுக்காக அனைவரும் முருகனை மனதில் எண்ணி வாழ்ந்து கொடுக்கிற இடத்துல தமிழ் கடவுள் தமிழ் கண்ட தன்னை சிறப்பு செந்தமை நாடு முதலில் இந்த தேர்மத்தை பாய்ந்த காலில் நினைச்சிருக்கிறாங்க. தமிழை பேச பேச எப்படி சொல்லி கொடுக்கிறதோ அது போல முருகப்பெருமான் நாமத்தை மனதால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டும் முருகனை செய்ய வேண்டும் சிறப்பான ஒரு காவல். எப்படி அழைப்பது யாம் இருக்க பயம் என்று சொல்கிறீங்க. எப்படி அழைத்தால் வருவார் என்ற காரணத்தினால் எப்படி அழைக்க வேண்டும். ஹலோ ஹலோ இன்னொரு ஹலோ 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 கேட்கப்படும் அந்த முதல்வரின் தெய்வம் பெருதான் அந்த முதல்வரின் கடுமணி கொரினால் கடுமணி கொருநாள் திருநாள் திருநாள்
மாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை இல்லங்களில் குறை நிலத்தை ஆளுகின்ற நம்பிராஜனுக்கும் நங்கை முகனிக்கும் மகளாக பிறந்து சீரோட சிறப்போடு வாழ்ந்தவர்களிலே உலகால் வந்த ஆதிவாசத்தை வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போதும் காரியம் என்ன காரியம்? நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும். அது நன்மையில் வந்து முடியணும். நினைப்பது நல்லதாக இருந்தா நடப்பது திரும்பி நன்மையாக நடக்க வேண்டும். விரும்ப வச்சிருக்கீங்க அவள் என்று ஒருவனும் அசையார். இதை கொடுக்க வேண்டும் நினைக்கிறாளோ எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது. எதை தடுக்க வேண்டும் நினைக்கிறாளோ எந்த மனிதனாலையும் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்க. நாட்டுக்கே தலைவனுடைய தத்தை நம்பிராஜன் தலைவனா இருக்கிற அவரு எவ்வளவு பெரிய பொறுப்பை போட்டு கொடுத்துருக்கார். என்ன பொறுப்பு அப்படின்னா காவல் என்ற பொறுப்பு, தலைவி என்ற பட்டம். எதற்கு காவல்? நாட்டுக்கு காவல் ஒரு விதம், ஊருக்கு காவல் ஒரு விதம், வீட்டிற்கு காவல் ஒரு விதம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது காட்டுக்கு சென்று கருதனை சென்று வைத்து இரண்டு திணைகளுக்கு சிறப்பான முறையில் காவல் செய்து தந்தைக்கு நல்ல பேர் இருக்கணும், தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும். நல்ல பேர் எடுக்க நாளாகும், கெட்ட பேரு ஒரு நொடி படுந்து எடுத்துறான். அதனால எங்கே சென்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக வந்தால் முயற்சி முயன்று இன்மை புகுந்து விடும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேங்க. பதவி வரும்போது பணி வரணும். இல்ல பாருங்க 7 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. 7 பேர் இருந்தாலும் ஒரு பெண்ணா கூட என்கிட்ட காவலை கொடுத்து பதவியும் கொடுத்து காட்டுக்கு போன சொல்லிருக்காருன்னா அப்ப ஆண்களுக்கு காவல் பக்கம் தெரியுமா தெரியாதா? தெரியும். இருந்தாலும் நீங்க ரொம்ப பொறுப்பான பொண்ணு, அதனாலதான் உங்கள்ட்ட பொறுப்பை படைச்சிருக்காங்க. பொறுப்பாளர் மட்டும் தான் பொறுப்பை கொடுக்க முடியும். என்ன காரணம் வச்சுங்களேன்? பசித்திரு தனித்திரு விடுத்திரு சொன்னார். பசித்திருனா வந்து என்ன ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஐயோ பசி ஓடுது. ஆமா ஆமா. தனித்திருனா இது எந்த தனக்கென்ற தனிப்பட்ட இடத்தை தனித்தன்மையோட இருக்கணும். தனித்தன்மையோட இருக்கணும். விழித்திருனா எப்ப வேணாலும் எது வேணாலும் இருக்கும். ரொம்ப கவனம் விழிப்புத்தன்மையோட இருக்கணும். அதனால பசித்திருப்பா தனித்திருத்தா விழித்திருவி. பதவி வரும்பொழுது பணிவு வேணும். பணி மட்டும் இருந்தா போதுமா? துணிவு வேணும். பணிகிற இடத்துல பணியணும், துணிகிற இடத்துல துணியணும். பணிகிற இடத்துல துணிய கூடாது, துணிகிற இடத்துல பணிய கூடாது. அப்போ பயிற்சியோட கொஞ்சம் முயற்சி வேணும். முயற்சி மட்டும் இருந்தாலும் சிறப்பு சேரார், பயிற்சி மட்டும் இருந்தாலும் சிறப்பு சேரார். இரண்டும் கலந்திருந்தால் மட்டுமே சிறப்பு என்பது நம்மை தேடி தானாக வந்து சேரும் என்ற காரணத்தினாலே சிவனுடைய உடம்பில் பாதி வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அடுத்த நாள் இருவரும் ஒரு உருவமாக காட்சி கொடுக்கும் நேரத்திலே அத்தா அகிலாண்ட ஒரு மேஸ்வரி அபிராமி வள்ளி அழைக்கலாமா? அழைக்கலாமே. அபிராமி வள்ளி அழைப்போமா? அதான் அழைச்சாச்சு. எங்கே இது என்னது? அபிராமி வள்ளியானா வந்திருக்கல? ஒரு அபிராமி வள்ளியானா அப்புறம் என்ன கூப்பிடுங்க? கூப்பிடுமா? மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வருகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா.
மாரியம்மா உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா வருவார் ஒருவர் என்று வழிமீறி விடுவித்து காத்துக் கொண்டிருந்தாலும் எப்போ வருவார் எப்படி வருவார் வழிமீறி நேரத்துக்கு சரியாக வருவார் என்ற நம்பிக்கை காத்துக் கொண்டிருக்குமா காத்திருப்பது என்பது கூட சுகமான ஒன்று ஏனென்றால் சீதையை காத்து வந்த ராவனுக்காக சந்திரவதி காத்து வந்த ஹரிச்சந்திரனுக்காக சாமத்தை காத்து வந்த சத்தியவானுக்காக ஆனா வள்ளி காத்திருப்பது யாருக்காக சண்முக சரவணன் குகன் சுப்பிரமணியன் கந்தன் கடம்பன் கார்த்திகை எத்தனை பேர் உண்டவருக்கு இத்தனை பேருக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா ஆண்டியாக நின்றால் வேண்டிய வரைங்களை கொடுக்கக்கூடிய அந்த முருக கடவுள் தான் இந்த அப்பா சொன்னாரு காவலுக்கு போகணும் காவலை பார்த்து நல்ல பேரோட போகணும் முடிஞ்சா நல்ல பேர் எடுக்கணும் முடியலன்னா உள்ள பேரை கெடுத்துக்காம போய் சேர்ந்துடணும் அதுதான் பெரிய விஷயம் அதனால இதுக்கு அடுத்து முயற்சியோடு அப்பாவுக்கு நல்ல பேர் எடுக்கும் எதுக்காக நான் வந்திருந்தாலும் இப்ப அப்பா சொன்னாரு காட்டுக்குள்ள தனியா போக கூடாது பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் இருக்கும் மிருகங்கள் ஆமா நம்ம மிருதங்கம் தான் பெரிய மிருதங்கம் வந்திருக்கல அப்புறம் ஆமா அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் காட்டுக்குள்ள இருக்கு நீங்க பாட்டுக்கு காட்டுக்குள்ள போய் இருக்கிற மிருகத்துடைய வேலையெல்லாம் கெடுத்து விடாம என்னக்கண்ணா நீ என்னமோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சுத்தி சுத்தி கொடுத்துரு என்னத்தான் சாப்பிடுற எனக்கு நீ அல்வா கொடுக்க முடியாது ஆள் பார்த்து கொடுக்குற பாரு கழுவுற மீன் நழுவுற மீன் நாங்க நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களா இருக்கும் போதும் போதும் அது ஒரு மாதிரியா இருக்கு பார்க்கும்போது கன்றாது ஐயப்பா என்ன காரணம் தெரியுமா இப்ப அப்பா சொல்லி காட்டுக்கு போகணுங்கிற எண்ணத்துல வந்திருந்தாலும் அப்பா சொன்னாரு காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற மிருகத்துடைய வேலையெல்லாம் நீங்க கெடுத்து விடாம உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க இருக்க அது வேலையை பார்த்துட்டு இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு இப்ப நாங்க என்ன மிருகத்துடைய வேலையை கெடுக்க காட்டுக்கு போறோம் நம்மள பார்த்தா எப்படி தெரியுது என்ன காரணம் தெரியுமா மனிதனுக்கு 6 அறிவு மிருகத்துக்கு 5 அறிவு 6 பெருசா 5 பெருசா 6 தான் பெருசு மனிதன் தான் பெருசு அப்படின்னு நீங்களா சொல்றீங்க ஒரு விஷயம் பாருங்க மனிதனுக்கு இறைவன் பகுத்தறிவுன்னு ஒண்ணு கொடுத்தான் எது தெரியுமா மற்றவர் மனதை புரிந்து கொள்வதற்கு நாம பேசணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் சேவிக்கணும் நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 6 அறிவு பகுத்தறிவு இறைவன் கொடுத்தான் ஆனா எந்த ஜீவராசியாவது 5 அறிவு தான் ஜீவராசிகளுக்கு அது என்ன பண்ணுது எந்த மனிதனாவது கூடி கொண்டு போய் ஏதாவது சித்திரவதனம் நினைக்குதா எதுவும் இல்ல அதது வேலை அதது பார்த்து அதுக்கு தேவை இறைச்சி உணவு சாப்பிட்டோமா எங்காவது ஒரு காட்டுக்குள்ள போய் எங்காவது புதர்ல போய் உணகரமா அப்படின்னு அது வேலையை பாக்குது ஆனா நாம என்ன பண்ண தெரியுமா காட்டுக்குள்ள சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிற மிருகத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து கரடியை புடிச்சு கொண்டாந்து தாயத்து மந்திரிப்போம் தேவாங்க புடிச்சு கொண்டாந்து முடியல போடுவோம் யானையை புடிச்சு கொண்டாந்து தெரு தெருவா பிச்சை போடுவோம் குரங்க புடிச்சு கொண்டாந்து குட்டிகரணம் போட வைப்போம் 4 அறிவு பிடித்த பொறுமையை பிடிச்சு கொண்டாந்து ஜோசியம் பார்ப்போம் இதுதான் இறைவன் கொடுத்த பகுத்தறிவு அப்பா சொன்ன மாதிரி மிருகத்துடைய குணங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் எல்லா குணமும் நமக்கு தெரியும் ஒரு சிங்கம் வந்து அடிச்சிருங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது இறைவன் கொடுத்த பகுத்தறிவு நமக்கு 6வது அறிவு ஒரு புலி வந்து அடிச்சிருங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இறைவன் கொடுத்தான் 6வது அறிவு ஒரு யானை வந்து அத்தி கூட மிதிச்சிருங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவு மிருகத்துடைய குணம்லாம் நமக்கு தெரியும் ஆனா மனுஷனுடைய குணம் தான் தெரிய மாட்டேங்குது எப்ப எவன் சிங்கமா மாறுறான் எப்ப எவன் புலியா மாறுறான் எப்ப எவன் நரியா மாதிரி நம்ம கூடவே இருந்து நமக்கு குழி பறிக்கிறான்னு எதுவும் தெரியல அதனால நீ நாட்டுக்குள்ள இந்த மிருகங்களோட இருக்கிறத விட காட்டுக்கு போய் அந்த மிருகத்தோட இருக்கலான்னு ஆமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதுக்காக எந்த தொல்லையும் நமக்கு இல்ல அங்க போய் இருக்கலான்னு அப்பா காட்டுக்கு அனுப்பி விட்டாரு ஒத்தையில போச்சுனாரு ஒரு முறை தோப்பாங்கம்மா ஒரு கேட்டு ஓசை இருமா உள்ளே 2 பெண்கள் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் 2 பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் வந்தாதான் இடத்துக்கு சிறப்பு 2 பேர் தான் என்ன 2 பேரும் சொல்றேன் அப்புறம் நான் பொய்யா சொல்றேன் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன் 2 பெண்கள் உள்ளே தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் அருமையா இருப்பாங்க பார்க்கும்போது பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெற்றோர்களாம் படைத்த மாது என்று சொல்லலாம் அந்த பெண்ணாசை அந்த பிள்ளைய பார்க்கும்போது உங்களுக்கு தாராளமா வரும் பாருங்களே என்னங்க ரொம்ப அழகு உங்களை விட என்ன ஆமா அந்த பிள்ளை வெளில வந்தா தெரிஞ்சிடும் யாரை விட யார் அழகுங்கிறது அதனால இந்த இடத்துல என்னுடைய அதாவது இப்ப அவங்க வர வரைக்கும் நம்ம சும்மா நிக்க முடியாது சும்மா நிக்கிற வயசாது ஒரு ஆடத்தை கொடுங்க ஆடணுமா எனக்கு ஆடெல்லாம் வராது அதெல்லாம் வராது வரைக்கும் என்ன பேச சொல்லு
விடியிற வரைக்கும் என்னென்ன பாடுக்கு அத்தனையும் பாட சொல்லு. விடியிற வரைக்கும் பாடுவேன். ஆட சொன்னீங்கன்னா என்னால ஆட முடியாது. எதுக்கு நான் ஆடி உடைக்கிறதுக்கா? சும்மா இருங்க பண்ணீங்க. அதனால இதே முருகனை சக்கர காதலிக்கலாமா? ஆமா காதலிக்கிறேன். என்ன அதோட என்ன வேலை நமக்கு? இந்த வயசுல காதலிக்காம முருகனை காதலிக்கிறேன்னு சொன்னேன். முருகனுக்காக பிறகு முருகனுக்காக பிறகு அனைத்தினமும் அவரையே மனதில் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டிய எப்படி வருமா? சிவனை நெட்டுக்களில் இருந்து 6 தீப்பிரைகளால் தோண்டிக்கப்பட்டு சரவண பைகள் விட்டு 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டாரே அந்த முருகன். அப்பனுக்கு பாடம் சொல்லி சிவன் பேர் பெற்று கேட்பவன் சீரன் செல்வன் ஆசா சிவனாய் இருந்தார். எவனா இருந்தாலும் பெருமகத்துக்கு விளக்கத்தை சொன்னா மண்டிகிட்டு வாய்ப்பத்தி அமர்ந்து சொல்லி சிவனை மண்டிகிட வைத்தாரே சுவாமி மலையிலே அந்த முருகன் பார்வதியோட பிள்ளை விநாயக பெருமானுடைய தம்பி ஐயப்பனுடைய அண்ணன் ஆண்டி பண்டாரம் பரதேசி. என்ன பார்த்து சொல்றீங்க? என்னது என்ன சொன்னேன்? உங்களுக்கு நான் சொல்றேன் கையை நீட்டினா பரதேசி திட்டல அர்த்தமா? உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? சொல்லுங்க. பரம் என்ற உலகம் தேசிய என்ற சுற்றுவது. அப்ப உலகம் சுற்று வாழ்க்கை யாரு? அவரை கேட்கலங்க. இல்ல அது இல்ல அவர் இல்ல அவர் திரைப்படத்தில் நடிச்சவர். ஆனா நான் சொல்றது மயில் மேறி ஏறி பரம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை தேசி என்று சொல்லக்கூடிய சுற்றி வந்தாரே அவர் யாரு? முருகன். அதாவது அவருக்கு பேர் தான் பரதேசி. இதை சொன்னா உங்களுக்கே கோருது. இனிமே யாராவது பரதேசி சொன்னா கோபப்படுங்கிற அவசியமே இல்ல. சந்தோஷம். ஏன்னா முருகனுக்கு நிகராக நம்ம சொல்றாங்களே அப்படிங்கிற சந்தோஷம். சரி பரதேசி ஒன்னும் பிரச்சனை இல்லையே. முருகனை நான் காதலிக்கிறேன். முருகனை கல்யாணம் பண்ணா அவரோட சேர்ந்து எனக்கு அந்த சிறப்பு கிடைக்கும் இல்லையா? என்ன தெரியுமா? மயில் மேலே ஏறி உலகத்தை வலம் வந்த முருகக்கடவுள் திருமணம் முடிந்த உடனே அந்த மயிலில் நானும் ஏற வேண்டும். அதோடு அது முனியாண்டி விலாஸ் போக வேண்டும். இது நான் என்ன வலிச்சு அவர் ஒரு 80 கிலோ, நீங்க 120 கிலோ. அவர் 80 கிலோவா? இன்னைக்கு வந்திருக்கவரு சரிதான். அதனால இது என்னுடைய காதல் இப்படிப்பட்ட காதல். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கல்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கல்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை இல்லாதது அது முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கல்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா? காதல் வேறு பெண்ணே, காமம் வேறு பெண்ணே,
பார்க்க போனா அந்த முருகனை கூப்பிடுவார். அந்த கங்கனா முருகன் எப்பொழுது என்ன வந்து ஆட்கொண்டு அழைத்து போறோம் என்ன அப்பொழுதுதான் அவரால் எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் மனதிற்குள் நெருநாட்களாக இருந்து கொண்டே இருக்கிறது. 4 பேர் போன பதில போகணும், 4 பேர் மிச்சம் வாழணும். 4 பேர் போன பதம் இந்த பதம் அப்பர் சுந்தர மாணிக்க வசக திருஞான சம்பந்த நிச்சயக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பாதையில் போகணும். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய பெற்றவங்களோட குருவுடைய தெய்வத்தோடு அனுசரணை அனுகிரகம் கிடைச்சா வாழ்க்கையில சிறப்பாக ஒரு செயலை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோட மாதா என்பது தாய், பிதா என்பது தந்தை, குரு என்பது சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர், தெய்வம் என்பது கோவிலில் குடி இருக்கிற கடவுள். மாதா என்ற தாயை முன்னாடி வச்சு தெய்வத்தை கொண்டு வந்து கடைசியில வச்சிருக்காங்களே, அப்ப தாய் பெருசா தெய்வம் பெருசா? தாய் தான் பெருசா. 1000 கோயிலுக்கு அபிஷேகம் செய்தார். கிடைக்காத ஒரு புண்ணியம் எதுல தெரியுமா? வயசான காலத்துல பெத்தவங்களை அமர வைத்து அவங்களுக்கு நாம செய்கிற பணிவுடையது. கோவில் கருவறை உள்ள தெய்வம் தான். தன்னை 10 மாதம் கருவில் சுமந்து வெற்றி எடுப்போடும் தெய்வம் தான். கோவில் கருவறையில் உள்ள தெய்வத்தை விட தன்னை 10 மாதம் கருவில் சுமந்து வெற்றி எடுத்த தெய்வமே பெரிய தெய்வம் என்று பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல முருகப்பெருமானை காதலித்து முடிவதற்குள் திருமணத்தை முடித்து என்னுடைய தந்தைக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தி தங்களுக்காக உலகத்தை கிடைக்காத ஒரு மரபு கிடைச்சிருக்கான்னு சொன்னா எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார். சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலே பெற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது பிள்ளைகளுடைய கடமை. அதனால என்னுடைய காதல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எங்க இருக்கிறார் தெரியுமா? தினமும் சிரிச்சு மயக்கி தினமும் சிரிச்சு மயக்கி என் மனசு கெடுத்த பொறுக்கி. உங்க பாட்டில் பிழை உள்ளது. பாட்டுல பிழை இருக்கா? பாட்டில் அல்ல, பாட்டுல நீங்க பாடுற பாடல்ல பிழை உள்ளது. தினமும் சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்து சிரிக்கி. பாட்டுடைய வரிகள் அதுதான். ஆனா நீங்க பொறுக்கிட்டு பாடுறீங்க, பாட்ட வரிகளை மாத்துங்க. நான் வாங்கின சீடியில் அப்படித்தான். எங்க வாங்குனீங்க? சந்தையில. 10 ரூபாய்க்கு 3 அந்த லட்சம் வந்துதான் இருக்கும். நீங்க சிரிக்கினே பாருங்க. தினமும் சிரிச்சு மயக்கி என் மனசு கெடுத்து சிரிக்கி. சரியா? சரிதான். கண்ணவை தடுத்து நிறுத்தி அவ கல்லிஞ்சு வெடிச்ச கருத்தி. தினமும் சிரிச்சு மயக்கி என் மனசு கெடுத்து சிரிக்கி. கண்ணவை தடுத்து நிறுத்தி அவ கல்லிஞ்சு வெடிச்ச கருத்தி. கண்ணவை தடுத்து நிறுத்தி இது கல்லிஞ்சு வெடித்த கருத்தி. சொத்து சுவை ஏது தேவையில்லையே. பச்சனைக்கு வாழ்ந்து வந்து காய்ச்சல் தீரவில்லையே. கண்ணுக்குதான் இருக்காத ஒத்துழைக்க அந்த வகையில்லை. சொத்து சுவை ஏது தேவையில்லையே. கற்பனைகள் வாழ்ந்து வந்து காய்ச்சல் தீரவில்லையே. கண்ணுக்குதான் இருக்காத கொள்ளையே. அது எடுத்து குடிக்கலாச்சு. அதை எடுத்து நீர் காட்டு. இப்ப போது ஏறி போச்சு. மனசு கண்ணவை தடுத்து நிறுத்தி அதை கண்ணிஞ்சு எடுத்த பருத்தி. ஆசைப்பட்டேன் உங்க தூரமாகத்தான் காத்திருந்தே காத்திருந்தே நீங்க வருவ தூரப்பட்டு சேரத்தான் ஏறெடுத்து பார்த்ததில்லை. ஆசைப்பட்டேன் உங்க தூரமாகத்தான் காத்திருந்தே காத்திருந்தே நீங்க
கஞ்சி வைத்து சூழடி எல்லாடி சொல்லி பாடாத சொல்லி பாட்டு பாடித்தது உணவு கூட எந்த பையனை யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் காதல் இல்லாம என்று திரும்ப சொல்கிறேன். வயதுக்கு தகுந்த மாதிரி காதல பிரிக்கணும் அப்படின்னா 20 வயதுல வருவது என்ன காதல்? இளமை காதல். 30 வருவது, 40 வருவது, 50 வருவது, 60 வருவது, 70 வருவது. அதுக்கு மேல அனைத்துமே ஆன்மீக காதலாக இருந்தாலும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரைக்கும் கூட வரும் என்று பெரியவங்க சொல்கிறீங்க. அவர் இங்க இருக்க, நான் இங்க இருக்க, எப்பொழுதாவது வருவார் என்ற நம்பிக்கையோட உண்டான காதல் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, எவ்வளவு நினைத்தாலும் தடுத்து நிறுத்தவும் இயலாது. அதனால 5 வயதிலே அறியாத பருவத்திலே அப்பவே ஏற்பட்ட காதல் திருமணத்தை முடிக்கணும். முடிவதற்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் முருகர் கடவுள் இங்க வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட அதை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணா ஒரு சின்ன சந்தேகம். என்னங்க சந்தேகம்? முருகருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. திருமணமான ஒருவர் மீண்டும் நாங்க ஆதரிக்கிறேனே, ஏன் கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடக்குமா? என்னங்க கல்யாண இடத்துல போய் நீங்க போய் கிராஸ் ஆறீங்களா? நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்குமா? நீங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு உங்கள்ட்ட நான் கேட்டது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க பாத்துக்கிறோம், பக்கபலமா நாங்க இருக்கோம், நீங்க திருமணத்தை பிடிங்க அப்படின்னு சொல்லிங்க. பார்த்தா ஆரம்பத்துல கொண்டு தூக்கி போறீங்க. நீங்க எது நீங்க இருந்தாருன்னா இல்லன்னா என்ன? காலமான காலத்துல கரிச்சான் காவடி எடுத்து அடிச்சேன் பாருங்க. உங்க யாரையா கேட்டது? போட்டி அது கூட ஓடிக்க போவேன். நான் முருக பிரம்மனை காதலிக்கிறேங்கிற நீங்க வேற ஏதாவது பேசியிருக்கேன். என் கல்யாணம் நடக்குமா நடக்காதா? பிரச்சனை நீங்க வந்து சமாளிக்க மாட்டீங்களா? இருக்காங்க. ஓஹோ, சக்கர ஒன்னும் பிரச்சனை. இது இழுவையா? இந்த இழுவங்கிறது நமக்கு பிடிக்காத ஒண்ணு. எங்க போனாலும் இழுவங்கிறது. அம்மாவுக்கு போனா நீயும் தொங்கு நானும் தொங்குன்னு தொங்கப்படாது. ஆமா, அந்த மாதிரி ஆகக்கூடாது. சட்டு 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 போயிட்டே இருக்கணும். என்னது? ஆமா, யாரு சொன்னது? முத்துராஜா நீதான் சொல்லிட தம்பி. என்ன வீடுங்கிறானு. அதனால அந்த தொங்குற பிரச்சனை நமக்கு இருக்கக்கூடாது. எதை செஞ்சாலும் நல்லதாக செய்கிறோம். எதை செஞ்சாலும் சிறப்பாக செய். ஒன்றை செய், ரெண்டரை செய், இன்றைய செய், இப்படியே செய். செய்யலன்னா செத்த மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்காரு. என்னங்க என்ன இது தப்பா இருந்தீங்க? என்ன சொல்றது? இது சாதாரண விஷயம். உங்க எல்லாம் சொல்லுவாங்க பக்கம். நீங்க எல்லாம் வரீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு பிடிக்கிறேன். நீங்க வரீங்க, அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. நிறைய விஷயங்களை உங்கள்ட்ட நிறைய பாடல் பாடலாம் அப்படிங்கிற என்ன எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? தெருவில் விட்டுற மாட்டாங்களா? அதானே? ஆமா ஆமா, சரியா கொண்டு போவீங்க. அருமையான காரைக்குடி சங்கத்திலே நீங்க தான் 1ஆம் நம்பரு. என்னங்க என்ன சுகமா இருக்க படுத்துட்டு தூங்குறாரு? இன்னைக்கு இப்படி தூங்கினா நாளைக்கு நாடா இருக்காமல. ஆமா ஆமா, இன்னைக்கே இப்படி தூங்கினா நாளைக்கு அருமையா தூக்கம் வரும். சாமிதான் பாக்கணும். சரி, எதோட பார்த்தா சரி. என்ன பேரும் 1ஆம் நம்பர் தான் தப்பா நினைக்க கூடாதுங்க. பெரிய ஹார்மோனிஸ்ட் அப்படின்னு சொல்றது அப்படித்தானே சொல்லணும்? அப்படிதானே சொல்லணும்? நம்பர் 1 சொல்லணும். ஓஹோ, இந்த 1 தூக்கி முன்னாடி போட்டா ஒரு பதம், இந்த 1 தூக்கி பின்னாடி போட்டா ஒரு பதம். சமயத்துல அப்படிதான் எங்க போறதுன்னு தெரியாம 1 தூக்கி போட்டுட்டு பிரச்சனையில மாட்டிக்கிறோம். ஆமா, சரி விட்டுருங்க, ஒண்ணும் பிரச்சனை. இனிமே சரியா போட்டுருவோம். அதனால இடைய காதலை மீண்டும் ஒரு முறை சொல்லணும். யாரு தடுத்தாலும் சரி, சிவன் தடுத்தால், சக்தி தடுத்தால், மகாவிஷ்ணு தடுத்தால், இந்த விநாயகர் பேர்ல பிள்ளையார் அவர் குழந்தைனார் பிரச்சனை அவரே தடுத்தாலும் திருமணம் சிறப்பா நடைபெறும். அவ்வளவுதான். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துப்போம். சமாளிக்க முடியாமலா? ஏற்கனவே ஒரு படத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதா அவுத்து போட்டு பகை மேல உட்கார்ந்துருக்காரு முருகப்பெருமான். நாங்க இடத்துல இங்க சக்கரத்தி சண்டை போட இருக்கிற ஒத்த கோமணமோ என்னுடைய காதலை மீண்டும் ஒரு முறை சொல்லு. எப்படி சொல்வது? வாசு கருவேப்பிலையே மாமே பெற்ற மல்லிகையே புகுத குளிர் காத்து ஊசி குத்துற போது குளிர் காத்து ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தோக்கோ போச்சு போச்சு.
வாச்சது போல என்ன உள்ளு இந்த மாதிரி வலு அதோட கட்டிட்டு போறவன் உடம்பு தண்ணிட்டில வாச்சது போல உதடும் மொழி முருங்கு பூத்தது போல கருத்து வைரத்திலே சென்றது தேகம் கண்ட நோக்கினதுக்கெல்லாம் வந்துடுமோ உடம்பு உடம்பு தண்ணிட்டில வாச்சது போல உதடும் மொழி முருங்கு பூத்தது போல கருப்பு வைரத்தில சென்றது தேகம் கண்ட நோக்கினதுக்கெல்லாம் வந்துடுமோ பொண்ணு கை என்ன பக்கதில்லை என்று மட்டும் கண்டு அவர்கள் போய் கட்டதில்லை உள்ள ராசம் நான் ஒன்ன வச்சுக்கிறேன் கட்டி கைகாலி உனக்கெல்லாம் வச்சுக்கிறேன் யாரும் கச்சேரி மூலோடும் கையோடு கை சேர்த்து போசை கருவேப்பிள்ளையே ஏமா இந்த பெருமனவே குளிர் காத்து சிக்குற போது குளிர் காத்து சிக்குற போது தூக்கம் தந்தன தானே நடதான தந்தன